எப்போட தப்பிச்சேடா சாமி. என்னது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே? நீ மறுபடி போடு தம்பி எடுப்பேன். ஏம்மா ஏ கோம்மா, சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா போன் கம்பெனிக்காரனே போன் போட்டாலே எடுக்க முடியாது. திரும்ப திரும்ப அடிச்சா மட்டும் எடுத்துருவானோ. அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் எப்ப ஆஃப் பண்ணி வைப்பான் எப்ப எடுப்பானே. நான் சந்தேகப்பட்டது எல்லாம் சரியா தான் இருந்திருக்கு மாதிரி. ஏம்மா என்னம்மா நீ எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு சந்தேகப்படியா? ஏக்கா மாரிக்கு மட்டும் எப்படி தெரியும்? போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. போன் ஆன் பண்ணட்டக்கா, போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ. போன் போட்டுட்டே இரு தம்பி. எப்ப ஆன் பண்ணியான்னு பார்த்து அவனை நீ கண்டுபிடிச்சே ஆகணும். சரிக்கா, எப்ப ஆன் பண்ணியாலும் அப்ப போட்டு பார்ப்போம். மாரிக்குட்டி அந்த நம்பர் யார் நம்பர்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மாமா. இதுக்கு முன்னால இந்த நம்பர்ல இருந்து போன் வந்திருக்காமா? இல்ல மாமா. நிறைய தடவை வந்திருக்கேன். அப்படின்னா அது கம்பெனி நம்பரா இருக்கும் மாமா. சரிம்மா. அப்போ நீ நித்த போன்ல அவன் கூட பேசிட்டே இருந்திருக்க. குடும்பம் வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டே மாறி. ஏம்மா எனக்கு யாருன்னே தெரியல. எனக்கு இந்த நம்பர்ல இருந்து போன் வந்து நான் பேசினதே கிடையாது. என்னைய சந்தேகப்படாதம்மா, நீ தானே பேசியிருக்கா, நீயே கண்டுபிடிச்சிக்க. ஏக்கா மாரிக்கு மட்டும் எப்படி தெரியும்? அத தெரியாதுங்கல்ல. போன் ஆன வட்டக்கா கண்டுபிடிச்சிடலாம். நீ அவளை ஏசாதே. மாரிக்குட்டி நீ உள்ள போமா. சரி மாமா. மாமா எனக்கு போன் வேணும் மாமா. இல்லம்மா, அந்த நம்பர்ல இருந்து கால் வரதானே பார்க்கணும். போன் வேணுமாம்ல போனே. நீ பண்ணின வேலைக்கு உனக்கு போன் வரதா இப்ப குறைச்சலே. தம்பி இவளுக்கு போன்லாம் கொடுத்துறானே. ஏக்கா நான் மாரிக்குட்டி சந்தேகப்பட்டுட்டு போன வாங்கல. உன்கிட்ட பேசுனது யாருன்னு கண்டுபிடிக்க தான் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்துருவேன். ஒண்ணும் கொடுக்காண்டா. இவட்ட இனி போன் கொடுத்தா சரி வராது. என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. என்ன வாய பாத்துட்டே இருக்கியே என்ன? ஒண்ணும் இல்லம்மா. உள்ள வா. யாருன்னு எனக்கு தெரிய வரட்டும். அதுக்கு மேலதான் இருக்கு இவளுக்கு. என்னாச்சு? அண்ணி போன் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது எடுக்கவே இல்லை. இப்ப என்னடானா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ஏற்கனவே பயந்துட்டே பேசுனாங்க. பேசாம நம்மளே நேரடியா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். ஆனா அந்த பேதியில போக மறுபடியும் போன் பண்ணாம இருக்கணுமே. இன்னைக்கு முழுக்க அவன் போனே ஆன் பண்ணிடக்கூடாது. அவனை பார்த்து எப்படியாவது சொல்லணுமே. ஆனா எப்படி சொல்ல? என் கையில போனும் இல்ல. அவன் வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டான். இல்லைன்னா சரஜக்க போன்ல இருந்தா சொல்லிடலாம். இப்ப என்ன செய்ய? அவனுக்கு எங்க போய் பார்க்கன்னு தெரியலையே. ஷோ, நம்மளுக்கு வந்து சோதனை பெருஞ்சோதனையெல்லாம் இருக்கு. சூர்யா, என்ன மம்மி? சூரியன் இப்ப எங்க போற? அப்பா வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவே. நாளைக்கு உனக்கு நிச்சயம். மம்மி ஆனந்த் பார்க்க தான் போறேன். ஆனந்த பக்கம் போனா அவ வீட்டுக்கு போக வேண்டாம். நாளைக்கு தான் போறோம்ல. அவன்கிட்ட வேணா போன போட்டு பேசிக்க. இல்லன்னா இங்க வர சொல்லு. மம்மி அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பரவாயில்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணுவான். வேற பேசிக்கலாம், உள்ள போ. இப்பெல்லாம் யாரையும் போய் பார்க்கண்டாம். ஏன் மம்மி எதுக்கு இப்படி பண்றீங்க? நாளைக்கு உனக்கு நிச்சயம். எங்கேயும் வெளியே போக கூடாது. அப்பாதான் சொல்ல சொல்லியிருக்காவ எங்கேயும் போக வேண்டாம் நீ. அதனாலதான் சொல்லிய ரூம்ல போய் இரு. நான் ஒன்னும் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் மம்மி. நீங்க அதுக்கு தானே பயப்படுறீங்க. கண்டிப்பா ஆனந்த போய் பார்த்துட்டு வந்துருவேன். எல்லாம் சொன்ன கேட்க மாட்டியோ? நான் ஒன்னும் வேற ஒரு விஷயத்துக்கும் சொல்லல. நாளைக்கு நிச்சயம் இருக்கு, வெளியே எங்கேயும் அலையண்டான்னு தான் சொல்லியேன். உங்க அப்பா வேற இதை நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டாவ. சொல்லுவாத்த கேட்காம திரும்ப நீ பேட்டியன்னு என்னையதான் கேள்வியா கேட்பாவ. அவிட்டு ஓயாம ஏச்சி வாங்க வைக்காத. போ சூர்யா. போறேன். ஐஷு நீ என்ன இந்த முட்டை பப்ஸ் திங்கத்தை விடவே இல்லையா ஐஷு? நீயே சாப்பிடு ஐஷு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஐஷு இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது இல்ல ஐஷு, எங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமா ஐஷு, அண்ணி போன் தான். இல்ல ஐஷு, அண்ணி ஏதோ கவலையா இருக்காங்க. திடீர்னு போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாவும் பயமாவும் இருக்கு ஐஷு.
நீ கொஞ்சம் ஆனந்த் வீட்டு வரைக்கும் போயிட்டு எங்க அண்ணியை பார்த்துட்டு வரியா? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்குலாம் அண்ணி பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போன் பண்ணா? நானே போயிருப்பேன் ஐஷு. அம்மா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன், கொஞ்சம் போறியா? சரிடா, இவ்வளவுக்குலாம் நீ கேக்குற, உனக்கா செய்ய மாட்டேனா? இந்த முட்டை பப்ஸ் அப்படியே பேக் பண்ணி என்ன ஹேண்ட் பேக்ல எடுத்துட்டு போயிடுறேன்டா. அங்க போய் அண்ணி கையால ஒரு காப்பியை குடிச்சிட்டு முட்டை பப்ஸ் அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி ஐஷு, அண்ணியை பார்த்துட்டு எனக்கு ஒரு கால் பண்றியா? சரிடா, அண்ணி கிட்ட குட்டே உன்கிட்ட பேச சொல்றேன்டா. சரி ஐஷு, சீக்கிரமா கிளம்பு. அண்ணி, அண்ணி, அண்ணி எங்க இருந்தாலும் காப்பியோட வரவும். நீயா? நானா சித்தி, அண்ணிங்க. இப்போ எதுக்கு நீ அவள பக்கம் வந்திருக்கா? என்னாச்சு சித்தி? எதுக்கு கோபப்படுறியா? நான் எங்கம்மா கோபப்படுறேன்? பேச்சு எப்படி தெரியுதோ? நான் எப்பவுமே இப்படிதாம்மா பேசுவேன். அப்படியே சித்தி, எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுட்டு போல. அதான் அண்ணி சொல்லியிருக்காங்களே, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு. சரி சித்தி, அண்ணி வர சொல்லுங்க. எதுக்குமா? அது ஒண்ணும் இல்ல, அண்ணி போனே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் சூர்யா பார்த்துட்டு வர சொன்னா. அதுக்கு தான் வந்திருக்கேன் சித்தி. அப்படியாம்மா, அனு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கோ? ஆமா சித்தி, சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அண்ணி எங்க இருக்காங்க? சீக்கிரமா வர சொல்லுங்க, ஒரு காப்பியை போட்டுட்டு. எம்மா பாப்பா, அவ வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? அப்ப அண்ணி எங்க போனாங்க? இங்கதாம்மா, பக்கத்துல தான் போயிருக்கா. பக்கத்துலயா? எதுக்கு சித்தி? அது ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு என் மகளுக்கு நிச்சயம்ல. ஆமா. அதுக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக என் மகளை அனு கூட்டிட்டு போயிருக்கா. பார்லருக்கு. ஓ, அப்படியே தெரிஞ்சிருந்தா நானும் போய்ப்பேனே. போக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தா. ஃபேஸ்லாம் அந்த பனிக்கு ட்ரை ஆயிருச்சாம். அதனால தான் பார்லருக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. என்னால கூட போக முடியல, அதனால தான் அனுவ கூட அனுப்பி விட்டுருக்கேன். ரெண்டு பேரும் கார்ல போயிருக்காவேன்னு கொஞ்ச நேரத்துல வந்துருவாவே. ஓ, அப்படியே சித்தி, அப்ப நான் இருந்து பார்த்துட்டு போறேன். சீக்கிரமா போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க சித்தி. முட்டை பப்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிட போறேன். எம்மா பாப்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லம்மா. அதனால இந்த வீட்டெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணணுமா. நீ இதுல உட்கார்ந்திருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. சித்தி, நான் வேணா ரூம்ல போய் உட்காரட்டுமா? இல்ல வேண்டாம்மா, ரூம் எல்லாத்தையுமே துடைக்க வேண்டியிருக்குமா. நீ இருந்தா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீ வீட்டுக்கு போ, நான் அனு வந்தோடனே சொல்றேன். என்ன சித்தி இப்படி போன்னு வரட்டுறீங்க? உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காங்க அனுவனி. அது ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு நிச்சயம்ல. அதனாலதான் உன்னை போக சொல்லிய, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, உன்னை கவனிக்க முடியாது. நீ வீட்டுக்கு போமா, நான் அனு வந்தோடனே உனக்கு போன் பண்ண சொல்றேன். சித்தி, சூர்யாக்கு போட்டு சொல்லுங்க, அவன் தான் கேட்டான். சரிம்மா, வந்தோடனே சொல்றேன். நீ பாத்து போமா. சரி சித்தி. சித்தி நம்மள துரத்துறதுலயே இருக்காங்க. ரொம்ப வேலை இருக்குமா? இருக்கா நிச்சயதார்த்தம்ல. இவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. இவகிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. அப்போ ஆராய்ச்சி பண்றானோ? பண்ணட்ட பாத்துக்கிடி. ஐஷு, என்னாச்சு ஐஷு? கால் பண்ணுன்னு தானே சொல்லிவிட்டேன். கால் பண்ணாமலே வந்துட்டு அண்ணி என்ன பண்றாங்க? சூர்யா, அண்ணி வீட்ல இல்லடா. என்ன, வீட்ல இல்லையா? அண்ணி அப்படின்னா எங்க போனாங்க? அது ஒண்ணும் இல்லடா, பார்லருக்கு போயிருக்காங்க. பார்லருக்கு அண்ணியா? அதான்டா, உன்னோட வருங்கால மனைவி இருக்கல, அவளுக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயம் இல்லடா. அதுக்கே அந்த பொண்ணு ஃபேஷியல் பண்ண போயிருக்கா, அண்ணி கூட கேட்டாங்க. போற ஐஷு, வருங்கால மனைவிங்களாம் அவளை சொல்லாத. உனக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா? தெரியும்டா, சும்மா சொன்னேன். சரி, பார்லர் தானே போயிருக்காங்க, ஏன் அண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? அது தெரியலடா. நானும் உன மாதிரி தானே போய் கேட்டனா, அப்படி சொன்னாங்க, வந்துட்டேன். அண்ணி வந்த உடனே கால் பண்ண சொல்றதா சொன்னாங்கடா. அப்படியா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாடா. ஐஷு, அப்படின்னா அண்ணி வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் உடனே வந்த? ஓ ஐஷு, அதான் முட்டை பப்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு போனேன்ல, போய் அண்ணி வந்த உடனே பார்த்துட்டு வா. டேய், இனி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க போனா சித்தி வரட்டுறாங்க, இங்க வந்தா நீ வரட்டுற. நிம்மதியா என்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு முட்டை பப்ஸ் கூட சாப்பிட முடியல. நான் போய் கோமா உட்கார்ந்து முட்டை பப்ஸ் சாப்பிட போறேன். ஐஷு, இது வேற நேரம் தெரியாம காமெடி பண்ணிட்டு போறோம். பார்லருக்கு போனா ஏன் அண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போனே? ஒண்ணுமே புரியலையே. சரி, எப்படினாலும் நாளைக்கு அங்கதானே போறோம். போனதும் என்னாச்சுன்னு கேட்டுக்கலாம். ஹலோ சமந்தி. சமந்தி சொல்லுங்க, அனு போன் பண்ணாலோ? அவ எங்க போன் பண்ணா சமந்தி? அதனால தானே திரும்ப உங்களுக்கு போன் பண்றேன். என்ன, அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்படியே, என்ன ஆன் பண்ணலையோ? நான் நீங்க சொன்ன உடனே உமாக்கு போன் போட்டு சொல்லிட்டேனே. இன்னுமா ஆன் பண்ணாம இருக்கா? சாயங்காலமே ஆன் பண்ண சொல்லியேன்னு சொன்னாலே. ஒரு சமயம் மறந்தாலும் மறந்துருப்பா சம்மந்தி. சரி, அப்படின்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போய் போன கொடுங்க சம்மந்தி. நான் என் மகிட்ட பேசியே ஆகணும். என் பிள்ளை இவ்வளவு நேரம்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்க மாட்டா. எனக்கு இப்படி ஒரு நாள் முழுக்க போன் பண்ணாமலே இருக்க மாட்டா. தினமும் போன் போட்டு ஒரு வார்த்தையாவது பேசிடுவா.
இன்னைக்கு இவ்வளவு நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு சம்மந்தி. நீங்க கொஞ்சம் கொண்டு போய் போன கொடுங்க. இந்நேரத்துக்கு இப்போ அங்க எங்க போவே? காலையில உமா வீட்டுக்கு தான் எல்லாரும் நாங்க போறோம். அப்பவே ஒரேடியா பார்த்து சொல்லியனே. இந்த ராத்திரி நேரத்துல போக முடியாது, என் புருஷன் வேற வெளியே போயிருக்காவ. சம்மந்தி, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உங்களுக்கு என்னோட பதட்டம் புரியுதா என்னன்னு தெரியல. அவ போன் படாம இருக்க வேண்டிய பிள்ளையே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டின்னு போன் பண்ணுவா. இன்னும் ஒரு தடவை கூட பண்ணல. அதுக்கு தான் சொல்லியேன் சம்மந்தி, கொஞ்சம் கொண்டு போய் போன கொடுங்க. ஐயோ சம்மந்தி, பயப்படாதுங்க. உமா வீட்ல இருந்தாலும் என் வீட்ல இருந்தாலும் ஒண்ணுதான். அவளை நல்லா பாத்துக்கிடுவா புள்ள மாதிரி. அனுக்கும் அவ வீட்டுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணும் இல்லாத நிச்சயம் பத்தியல. உமா மகளுக்கு அங்க யாரும் இல்ல, இவ போனா கொஞ்சம் ஆதரவா இருக்கும்னு தான் போயிருக்கா. இந்த கையில மருதாணி அது இதுன்னு வச்சிட்டு கிடப்பாள்வா, தான் வேலையா இருப்பா. நீங்க எதுவும் நினைக்காதங்க சம்மந்தி, நான் காலையில போன உடனே உங்களுக்கு முதல்ல போன் போட சொல்லி. எனக்கு பயமா இருக்கு சம்மந்தி. உங்க வீட்டுல என் மவ இருந்திருந்தான்னு சொல்லியிருந்தா கூட நான் இப்ப கிளம்பி வந்திருப்பேன். என் பிள்ளைய பாத்துருந்தா என் மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். யார் வீட்லயே வச்சுட்டு அங்கதான் இருப்பான்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. சம்மந்தி, நீங்க எதுவும் தப்பா நினைக்காங்க. அவ என்னை விட நல்லா பாத்துக்கிடுவா. நீங்களும் நாளைக்கு நிச்சயத்துக்கு வாங்க. உங்க மகா கூட நல்லா பேசிட்டு இருந்துட்டு மெதுவா போங்க. சரி சம்மந்தி, காலையில வாரேன். சரி சம்மந்தி, வைக்கேன். ஆனா எதுக்கு இப்படி பண்றா? போன எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா? ஏக்கா சூரிய தம்பி போன் போட்டாரா? இல்ல நெட்ட மாதிரி, அவன் கோவத்துல தான் இருக்கான். என்னை கூப்பிட்டதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அதான் கோவத்துல எனக்கு போனே பண்ணல. ஏக்கா அவர் ஊரை விட்டு போயிட்டாருமா? சரிப்பா நெட்ட மாதிரி, அப்ப நீங்க போட்டு பார்க்க வேண்டியதானே? நான் போட்டேன் ஆனா அவன் எடுக்கல நெட்ட மாதிரி. என்னக்கா இது ஒரே போன் பிரச்சனையால இருக்கு? எதுக்கு அப்படி சொல்லியா நெட்ட மாதிரி? ஏக்கா அந்த ஆனந்த் இருக்கான்லக்கா, அவன் எனக்கு போன் அடிச்சிருக்கான் பாத்துக்கிடுங்க. அப்படியா? சூர்யா பத்தி எதுவும் சொன்னானோ? நான் தான் வீட்டுல போனை வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டேனக்கா. எங்க அம்மா தான் அந்த போனை அட்டன் பண்ணி காதல வச்சிருக்கா பாத்துருங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? முத்தம் கொடுத்துருக்காக்கா. என்ன பிள்ளை சொல்லியா? முத்தமா? ஆமாக்கா, முத்தம் கொடுத்துருக்கான். நானும் சூர்யா கூட எவ்வளவுக்குள்ள காதலிச்சிட்டு இருக்கோம், நாங்களே முத்தமே கொடுத்ததில்ல. நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண பிறகு எப்படி பிள்ளை முத்தெல்லாம் கொடுக்குறிய? அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் உனக்கு முத்தெல்லாம் தந்திருக்கானோ? ஏக்கா என்னக்கா இப்படி கேக்குறிய? பிறகு உங்க அம்மைக்கு முத்தம் கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி பணக்காரனா தானே கொடுத்துருப்பான். சார்ஜுக்கா எதுவுமே இல்லக்கா, இது வரைக்கும் அவன் எனக்கு முத்தெல்லாம் தந்ததில்ல. இன்னைக்குதான் முதல் தடவை அதுவும் எனக்கு தடவை எங்க அம்மைக்கு கொடுத்துருக்கான். ஏப்ல அப்படின்னு வருத்தமா இருக்கும். ஏக்கா நீங்க வேறக்கா, ஐயம் பண்ண டென்ஷன் ஒரு பக்கம், நீங்க வேற இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீக்கா. நெட்ட மாதிரி எதுக்கு இவ்வளவு கோவப்படியா? ஏக்கா அந்த இடியர்வா இதுக்கு முன்னாடி எனக்கு முத்தெல்லாம் கொடுத்தது இல்லக்கா. நான் என்னைக்கு அவனுக்கு ஆதரிச்சே முத்தெல்லாம் வாங்குறதுக்கு? அவனுக்கு என்னதான் பியாய் பிடிச்சுன்னு தெரியல, எங்க அம்மைக்கு போய் முத்தம் கொடுத்துருக்காங்கா. பியாதி எடுப்பா பண்ண வேலையில எங்க அம்மா எப்படி தெரியுமா இனி ஆச்சியா? அப்படியா? ஆமாக்கா, இப்ப என்கிட்ட போனே இல்லை, எங்க மாமா போன பிடிங்கி வச்சுட்டாரு. ஏன்மா மட்டும் அங்க போன் போட்டான்னு வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன். இப்ப அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப அவன் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் பாத்துருங்க. போனை மட்டும் ஆன் பண்ணிட்டா எங்க மாமாவே போன் போட்டு கண்டுபிடிச்சு விடுவாரு. அதுக்குற அவ்வளவுதான் நான் தொலைஞ்ச, வீட்டு பக்கமே போக முடியாது. உனக்கு அவன் போன ஆன் பண்ணா பிரச்சனை, எனக்கு சூர்யா போனே பண்ணல, அதான் பிரச்சனை. இந்த போனால எவ்வளவு பிரச்சனை பத்தியா நெட்ட மாதிரி? ஆமாக்கா, போன் இல்லாம இருந்தாலே நிம்மதியா இருக்கும் போல. இந்த போன் வந்ததுதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. உன் போன் இருந்தாலாவது சூர்யாவுக்கு பண்ணி பார்த்திருக்கலாம். அப்பயாவது அவன் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப என் மேல கோவத்துல இருக்கிறதுனால போனே எடுக்க மாட்டேங்கான். என்ன பண்றதுன்னே தெரியல நெட்ட மாதிரி. சரிக்கா விடுங்க, காலைல பாத்துக்கிடுவோம். என் போனை எங்க மாமாட்ட இருந்து பிடிங்க எப்படியாவது போன் போட்டுருவோம். சரி பிள்ளை. ஏம்மா இது வந்து ஏன் போன்மா? சரி